ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 6 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போறோம். அதுதான் மோஷனல் இஎம்எஃப். பேர் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பயந்துராதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் மோஷனை வச்சு கரண்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு இது இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நம்ம இதை ஈஸியா லாஜிக்கோட படிச்சிடலாம். ரெடியா? ஓகே, நம்ம டாபிக்கோட பேர்லயே பாருங்க, மோஷனல் இஎம்எஃப்னு இருக்கு. அப்போ மோஷனுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பொருள் அசைகிறதுக்கும் கரண்ட் வர்றதுக்கும் என்ன லிங்க்? வாங்க, அதை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு கரண்டே இல்லாத வயரை எடுத்துக்கோங்க, அதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சு ஜஸ்ட் மூவ் பண்றீங்க. அப்போ அந்த வயர்ல கரண்ட் வருமா வராதா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம டாபிக்கோட ஆணி வேரே ஒளிஞ்சிருக்கு. ரைட். இப்ப நம்ம சீரியஸா பிசிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி வச்சு இது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அனாலஜியை புரிஞ்சுக்கிட்டா கான்செப்ட் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஒரு கண்டக்டர் வயரா அது ஒரு பைப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பைப் ஃபுல்லா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் ஃப்ரீ சார்ஜஸ், ஓகேவா? இப்போ அந்த பைப்பை நம்ம சாய்க்கும் போது என்ன ஆகும்? தண்ணி ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஃப்ளோ ஆகுமா இல்லையா? ஆகும். அதே லாஜிக் தான் இங்கேயும். நம்ம அந்த கண்டக்டர் வயரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வயருக்குள்ள இருக்கிற சார்ஜஸை ஒரு பக்கமா தள்ளி விடுது. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் என்ன? கரண்ட். சிம்பிளா இருக்கா? சரி, அந்த பைப் தண்ணி அனாலஜி ஞாபகம் இருக்குல்ல? அதோட ரியல் பிசிக்ஸ் செட்டப் தான் நீங்க இப்ப பாக்குறது. பாத்தீங்களா? இங்க PQன்னு ஒரு கண்டக்டர் ராட் இருக்கு. அத Vங்கிற வெலாசிட்டியில Bங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மூவ் பண்றோம். இதுல எப்படி கரண்ட் வருதுன்னு தான் நம்ம இப்போ டீப்பா படிக்க போறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டுக்கு வரும். எக்ஸாம்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இது தேவை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. ஆஃபிஷியல் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மோஷனல் இஎம்எஃப்னா என்ன? டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் படி த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் பை மூவிங் அ கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்றதுனால வர இஎம்எஃப்க்கு பேரு தான் மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது அப்படியே எக்ஸாம்ல எழுதுனா ஃபுல் மார்க்ஸ். அண்ட் இதோ பாருங்க, இந்த சாப்டரோட ஹீரோ, த ஃபார்முலா E=BLV. இதை எப்பவுமே மறக்கவே கூடாது, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்க எப்சிலன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப், Bனா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், Lனா அந்த கண்டக்டரோட லென்த், அண்ட் Vனா அது மூவ் ஆகிற வெலாசிட்டி. ஸோ பார்த்தாலே தெரியுது, இஎம்எஃப் இந்த 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஃபார்முலா படிச்சிட்டோம். ஆனா இந்த எப்சிலான் BLV ஃபார்முலா எப்படி வந்துச்சு? ஏதோ மேஜிக்லலாம் வரல. பின்னாடி ஒரு சாலிடான பிசிக்ஸ் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா ஃபார்முலா மறந்து போனா கூட நம்மளால அதை டிரைவ் பண்ண முடியும். வாங்க அதை பார்க்கலாம். இந்த மோஷனல் இஎம்எஃப்க்கு மெயின் ரீசன் ஆணி வேரே என்னன்னு தெரியுமா? அதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த PQ ராட மூவ் பண்றோம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீ சார்ஜஸும் சேர்ந்து மூவ் ஆகுமா இல்லையா? ஆகும். அப்படி மூவ் ஆகுற ஒரு சார்ஜ் மேல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு ஃபோர்ஸை போடும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃபார்முலாவை கொண்டு வரலாம். ரெடியா? ஸ்டெப் 1, Qன்னு ஒரு சார்ஜ் ராட்குள்ள இருக்கு. ஸ்டெப் 2, ராட் V வெலாசிட்டியில போகும்போது அந்த சார்ஜும் V வெலாசிட்டியில போகுது. ஸ்டெப் 3, இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் F=QVB அந்த சார்ஜை Pல இருந்து Qக்கு தள்ளுது. ஸ்டெப் 4, ஒரு ஃபோர்ஸ் ஒரு சார்ஜை L டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணிருக்கு. அப்போ ஒர்க் டன் என்ன? ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அதாவது W=QVB இன்டூ L. ஸ்டெப் 5, நம்மளுக்கு தெரியும் EMF இங்கிறது ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ். ஸோ ε=W/Q. லாஸ்ட் ஸ்டெப், W ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. QVBL/Q. Qவும் Qவும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா என்ன கிடைக்குது? வந்துருச்சா? ε=BLV. அவ்வளவுதான் டெரிவேஷன். சரி, தியரியில ஸ்ட்ராங் ஆயிட்டோம். இப்ப அதை அப்ளை பண்ணி ஒரு குட்டி ப்ராப்ளம் போட்டா கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆயிடும். போர்டு எக்ஸாம்ல 1 மார்க் 2 மார்க்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B=1 டெஸ்லா, லென்த் L=1 மீட்டர் அண்ட் வெலாசிட்டி V=2 மீட்டர்ஸ் per செகண்ட். இன்டியூஸ்ட் EMF என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்ன? E=BLV. வேல்யூஸை போடுங்க பாப்போம். E=1 × 1 × 2. சிம்பிள். ஆன்சர் என்ன? 2 வோல்ட்ஸ். பாத்தீங்களா? ஃபார்முலா தெரிஞ்சா ப்ராப்ளம் சால்விங் எவ்வளோ ஈஸின்னு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல தெரிஞ்சு பண்ற தப்பு. சில ட்ராப்ஸ்ல மாட்டிக்குவாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த தப்பை பண்ணாம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு லூப்பை வச்சாலே போதும் கரண்ட் வந்துரும்னு. ராங். அது தப்பு.
உண்மை என்னன்னா கரண்ட் வரணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். சும்மா ஒரு லூப்பை ஃபீல்டுக்குள்ள வச்சா ஒன்றும் ஆகாது. யார் லூப்பை மூவ் பண்ணணும் இல்ல ஃபீல்டை மாற்றணும். அப்பதான் அந்த லூப்போட லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸ் மாறும். அப்பதான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுல பதிய வச்சுக்கோங்க. நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நோ கரண்ட் இன் த சர்க்கிட். ஃப்ளக்ஸ் மாறலனா கரண்ட் இல்ல, சிம்பிள். சரி, நம்ம இன்னைக்கு நிறைய பார்த்தோம். ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், இந்த டாபிக் கம்ப்ளீட்டா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்ணும்போது மோஷனல் இஎம்எஃப் கிரியேட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு மூல காரணம் கண்டக்டருக்குள்ள இருக்கிற ஃப்ரீ சார்ஜஸ் மேல ஆக்ட் ஆகிற லாரன்ஸ் ஃபோர்ஸ். பாயிண்ட் நம்பர் 3, த கோல்டன் ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகே, சோ இப்போ நம்ம முடிக்க போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் வயரை மூவ் பண்ணா இஎம்எஃப் வருது, கரெக்டா? அதுக்கே இவ்வளோனா ஒரு வயரை நல்லா சுத்தி ஒரு காயில் ஆக்கி அதை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சுருன்னு ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும்? ஆஹா, யோசிங்க. இதுக்கு ஆன்சர் தான் நம்ம அடுத்த டாபிக், தி ஏசி ஜெனரேட்டர். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனர்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.